தோண்ட தோண்ட அதிர்ச்சி தரக்கூடிய செம்மணி மனித புதைக்குழி தொடர்பாக நமக்கு தெரியாத எத்தனையோ உண்மைகள், எத்தனையோ வரலாறுகள், எத்தனையோ மர்மங்கள் அதுக்குள்ள புதைந்து கிடக்குது. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ஒரு சின்ன குழந்தையினுடைய எலும்புக்கூடு கண்டெடுக்கப்படுது. அந்த எலும்புக்கூட்டோட பாடசாலை பேக் ஒன்றும் கண்டுபிடிக்கப்படுது. எனவே பாடசாலைக்கு சென்று வரக்கூடிய மாணவர்களை கொலை செய்து புதைக்கிற அளவுக்கு கொடூரமான மனம் படைத்த அந்த கொலைகாரர்கள் இன்னும் உயிரோடு இருக்கலாம். அவர்கள் கிடைச்சால் என்ன செய்யணும் அப்படின்றத யோசிக்கும் போது அப்படியே நெஞ்சுக்குள்ள நெருப்பா எரிஞ்சு கொண்டிருக்குது. ஏனென்றா அப்படியாப்பட்ட குழந்தைகளை, பெண்களை, அப்பாவிகளை கொன்று குவிச்சிருக்கிறாங்க அந்த காலத்துல. இந்த கதை, இந்த செம்மணி புதைகுழி கதை இன்று நேற்று தொடங்கிய கதை இல்லை. இது அப்போ இது எந்த காலத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்களா இருந்தா 1996 கிருஷாந்தி குமாரசுவாமி பாடசாலைக்கு போறாங்க. இந்த கிருஷாந்தி என்ற பெண் பாடசாலைக்கு போய் பரீட்சை எழுதிட்டு வார சந்தர்ப்பத்தில், உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் ஒரு பகுதியை ஆமிக்காராக்கள் கைப்பற்றி இருந்தாங்க. அப்படியே கைப்பற்றி இருந்த ஆமிக்காராக்கள் அங்கே ஒரு காவல் நிலையத்தை வச்சிருந்தாங்க. அந்த காவல் நிலையத்தில் வேலை செய்த சில சிப்பாய்களால் இவன் நிறுத்தப்பட்டு அங்கே கேம்புக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துக்கு உள்ளே கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போனதுக்கு பின்னால் அங்கே ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 4-5 பேர், நிறைய பேர் சேர்ந்து ஒரு கூட்டமாகவே பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கிருஷாந்தி குமாரசுவாமி அங்க துன்புறுத்தப்படுறாங்க. இப்படி துன்புறுத்தப்படு ஒரு பக்கம் இந்த துன்புறுத்தல் நடந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் வீட்டுக்கு வராத தண்ட பெண்ணை நினைச்சு அம்மா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கொஞ்சம் குழப்பம் அடைகிறாங்க. பாடசாலைக்கு போன பிள்ளை இன்னும் வீட்டுக்கு வரல, பரீட்சை எழுத போன பிள்ளை இன்னும் வீட்டுக்கு வரல, கொஞ்சம் லேட் ஆகி கொண்டிருக்குது, பின்னேரமாகி கொண்டிருக்குது. எனவே இந்த பிள்ளையை தேடணும் அப்படின்றதுக்காக வேண்டி அந்த கிருஷாந்தியுடைய சகோதரனையும் கொஞ்சம் தூரத்து சொந்தமான ஒரு சகோதரனையும் சேர்த்து என்ன செய்றாங்க, 2 பொடியமாரையும் அனுப்பி வைக்கிறாங்க. போய் தேடி பார்த்துட்டு வாங்க தங்கச்சி அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு என்ன செய்றாங்கன்னு சொன்னா இவங்க 2 பேரும் தேடி போறாங்க. தேடி போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்து கடைசியா அந்த காவல் நிலையத்துக்கிட்ட, அந்த ஆமிக்காராக்களுடைய அந்த காவல் பாயிண்ட் இருக்கு தானே, அந்த பாயிண்ட் கிட்ட போறாங்க. அந்த பாயிண்ட்ல போயிட்டு அவங்க கேட்குறாங்க, இப்படி எங்களுடைய சகோதரி பாடசாலைக்கு போனவ பரீட்சை எழுதிட்டு வர வழியில எங்க போனா அப்படின்றது தெரியல, நீங்க கண்ணீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது இவங்க யோசிக்கிறாங்க, இந்த விஷயம் பாரதூரமா போய் கொண்டிருக்குது. எனவே இவங்களை என்ன செய்யணும்னு சொன்னா, நாம இந்த சாட்சிகளை இல்லாமக்குன்றதுக்காக வேண்டி இவங்க 2 பேரையும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பலவந்தமாக, பலாத்காரமா கூட்டிட்டு போயிட்டு அங்க அந்த காவல் நிலையத்துல கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டதுக்கு பின்னால இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாகி கொண்டு போகுது. பாடசாலைக்கு போன மாணவி வரல, அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி, அவங்கள தேடுறதுக்காக வேண்டி அனுப்பப்பட்ட 2 பிள்ளைகளும் வரல அப்படின்னு சொல்லி அம்மா பயப்படுறாங்க. பயப்பட்டதுக்கு பின்னால இவங்க இருட்டுப்பட்டு கொண்டு வருது. எனவே இவங்களை தேடணும் அப்படின்றதுக்காக வேண்டி இவங்களும் போறாங்க.